இன்னைக்கு அவருடைய உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமராஜரை பார்க்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம். இவர்கள் தான் உண்மையில் மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றிய முதல்வர்கள். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைத்த சிறந்த ஒரு முதல்வராக அவர்கள் வாழ்ந்து காமிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட மைண்ட் செட் கேப்டனுக்கு எப்பயுமே இருந்தது. நம்ம ஒன்றும் ஆண்ட கட்சியோ இல்ல ஆளும் கட்சியோ இல்ல லஞ்சம் ஊழல் வாங்கின கட்சியோ இல்ல மக்களை ஏமாற்றி பிழைச்ச கட்சியோ இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைக்கு நோட்டு புத்தகத்தை கொடுத்து வசூல் செய்த கட்சி கிடையாது. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு. அது நம்ம நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் முதல்ல ஒழிக்கப்படும். இன்னைக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி எப்படியெல்லாம் நம்ம தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினாங்க. அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லி இந்த கொள்ளையர்கள் கையில இந்த ஆட்சியை கொடுத்தது தான் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையா எனக்கு வேதனையானே சொல்ல தெரியல. கேப்டன் என்ன சொன்னாரு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். ஆனா இன்னைக்கு நடக்கின்ற திமுக அரசு என்ன சொல்லுது? வீடு தோறும் குவார்டர் பாட்டில் வரும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே அரசு திமுக தான். பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்கு போனாலும் ஒரு கேள்வி என் முன்னாடி கேட்குறீங்க. இன்னையோட அந்த கேள்வியை நீங்க நிப்பாட்டிக்கணும். எங்க நான் போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தரப்போறீர்களா, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, நீங்க என்ன கேட்குறீங்க? ஏன் கருத்து ஒண்ணும் இல்லை. அவங்க கட்சி ஏற்றுக்கிட்டா எங்களுக்கு அதை பத்தி இல்லை. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க? நாங்க அந்த கட்சியினுடைய கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாலும் அந்த கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? மது ஒழிப்பு மாநாடுங்கிறார். ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம். மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார். அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தை அவர்களும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதை சொல்லிதான் திமுக என்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன நம்புறாங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதை நம்பிதான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாதுரையே இருந்திருந்தாலும் எதுக்கு இவங்களை நம்பி இந்த கட்சியை நாம ஆரம்பிச்சோன்றது தான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரன்ற கேள்வியே ஏன் முன்னாடி இன்னைக்கு வருகிறது. போகும்போது அலெக்சாண்டர் கதை தான் அடிக்கடி சொல்வார். அலெக்சாண்டர் இந்த நாட்டையே கைப்பற்றினார். சவ பெட்டியில வச்சப்போ 2 கையும் வெளியே வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாராம் அலெக்சாண்டர். எதுக்குன்னா, நான் இந்த நாட்டையே கைப்பற்றினேன், ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் செல்லும் போது என் கையில எதுவுமே இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. கேப்டனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவேக்காட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சினிமால இன்னைக்கு விஜய் அரசியல் கட்சிக்கு வர்றாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா, விஜய பத்தி நீ பேசு, உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க. ஆனா எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வருஷத்துல 8 புள்ளியும், அடுத்த 4 வருஷத்துல 9 புள்ளியும், அடுத்த 2011 எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறம் தள்ளவில்லை. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஆனா அதை எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மானே போய் கொத்தும், சண்டைக்கு இழுக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. அன்னி சொன்னாங்க, இந்த 20வது ஆண்டு விழாவை எப்படி நம்ம
கொண்டாடணும். ஏன்னா நம்ம தலைவர் இல்லாத ஒரு ஆண்டு. நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து அத்தனை விழாக்கள் தேமுதிக சார்பாக நடத்தும் பொழுது நமது தலைவர் அவர்கள் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்தினார். நம்ம தலைவர் இல்லாமல் ஒரு 20வது ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேரையும் தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்மளை வழி நடத்துது. அது என்ன? நம்ம தலைவர் மனிதரா பிறந்து புனிதரா வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்ம அத்தனை பேரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தலைவர் நம்ம கூடயே இருக்கார், தெய்வமாக நம்மளை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த 20வது நூற்றாண்டு. இங்க தேமுதிக 20வது ஆண்டு கொஞ்சம் நம்ம பிளாஷ்பேக் பார்க்கணும். கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. இந்த வரலாறு தலைவர் அவர்கள் 1978 திரை உலகில் காலடி வைத்ததில் இருந்து ரசிகர் மன்றமாக உருவாகி பின்பு நற்பணி இயக்கமாக மாறி அத்தனை பேர் விருப்பத்திற்காக 2000 கொடி அறிமுகப்படுத்தி உங்கள் அத்தனை பேர் விருப்பத்திற்காக 2008 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை மதுரையில் இதுவரைக்கும் காணாத லட்சக்கணக்கான தொண்டர்களையும் மக்களையும் திரட்டி இதே செப்டம்பர் 14 அன்று நம்ம தலைவர் ஒரு சரித்திர சாதனையை படைச்சார். அது மட்டும் இல்லை, ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே 2011 எதிர்கட்சி தலைவராக வந்து சரித்திரம் படைத்தவர் நமது தலைவர் அவர்கள். இந்த சரித்திரத்திற்கு யார் பின்பலம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இந்த நேரத்துல தான் யோசிக்கணும். மக்களுக்கு தீபாவளி வரலாம், பொங்கல் வரலாம், ஆனா தேமுதிகவினுடைய திருநாள், வெற்றி நாள், சந்தோஷமானால் இந்த நாள் தான் நமக்கெல்லாம். ஆனா நம்ம தலைவர் இல்லை அப்படின்ற வருத்தம் நமக்குள்ள இருக்கு. அதனால இந்த நாளில் நீங்கள் செய்த தியாகங்களை, நீங்கள் செய்த உழைப்பை நிச்சயமாக நாம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கோம். சகோதரர் அண்ணன், என் அண்ணன் தான் சொல்வேன், ராமு வசந்தன் அவர்கள் ரசிகர் மன்றமாக இந்த ரசிகர் மன்றங்களை உருவாக்கி இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக அன்ற காலத்திலிருந்தே மன்றங்களை உருவாக்கி தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்து அதை நிர்வகித்து பின்னாளில் உங்கள் விருப்பத்திற்காக கட்சியாக மாறும் பொழுது அதை அப்படியே கட்சியாக நாம மாற்றிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த நாளில் சகோதரர் என் அண்ணன் ராம வசந்தன் அவர்களையும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களையும் கேப்டனுடைய நண்பர்களையும் அவருடன் இருந்து அவர் வளர்ச்சிக்கு உழைத்த அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கேப்டன் எவ்வளியோ அதுவே எங்கள் வழி என்று ஒவ்வொரு தொண்டரும் இன்னைக்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் உழைப்புக்கு, உங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ஈடு செய்ய முடியாது. தலைவரும் நானும் பேசுறப்பெல்லாம் நிறைய பேசுவோம், இந்த ஜென்மத்தில் நாம செஞ்ச புண்ணியம் என்ன அப்படின்னு. தலைவர் எனக்கு கிடைச்சதுதான் புண்ணியம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எந்த பிரதிபலனையும் எதிராமல் தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கும் எங்கள் உண்மை தொண்டர்கள் கிடைத்ததுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்றத கேப்டனும் நானும் பல்வேறு நேரங்களில் இதை நாங்க பேசியிருக்கோம். மதுரை மாநாடு நடக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியாது. பின்னாடி கேரவன்ல கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருந்தேன் நானும் கேப்டனும். இத்தனை லட்சம் மக்கள் இங்க வந்திருக்காங்களே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவர்களை நல்வழியில் வழி நடத்தி சென்று அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கடமையும் அந்த நேரத்தில் கேப்டனுக்கும் எனக்கும் உருவாகி அது கண்ணீராக அன்னைக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்க மக்களுக்காக மக்கள் பணி செய்தப்போ கேப்டன் ஸ்டேஜ்லயே கண்ணீர் விட்டு அழுதார். நீங்கெல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஏன் அழுதார் தெரியுமா? என்னை நம்பி இத்தனை லட்சம் இளைஞர்கள், பெண்கள், மக்கள், நான் இவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வு தான் கேப்டனுக்கு அன்னைக்கு கண்ணீராக அன்னைக்கு ஸ்டேஜில் வந்தது.
நான் கூட பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, தலைவரை நம்பி வந்த யாரும் கைவிடப்படார் அப்படின்றது வரலாற்றை நிச்சயமாக உங்கள் அண்ணியாக மட்டுமில்லை, உங்கள் அன்னையாக இருந்து உங்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையும் சிறந்த முறையில் உயர்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. அதனால இன்னைக்கு தலைவரை நம்பி வந்தவங்க, தேமுதிகவை நம்பி வந்தவங்க வாழ்ந்ததாக தான் ஒரு வரலாறு இருக்கணும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதே மாதிரி இந்த கழக வளர்ச்சிக்காக பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களை இந்த நேரத்தில் நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையிலே நமது கழகத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அத்தனை பேரும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் ஆண்ட கட்சியோ இல்ல ஆளும் கட்சியோ இல்ல லஞ்சம் ஊழல் வாங்கின கட்சியோ இல்ல மக்களை ஏமாற்றி பிழைச்ச கட்சியோ இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைக்கு நோட்டு புத்தகத்தை கொடுத்து வசூல் செய்த கட்சி கிடையாது. இது நேர்மையாக மக்களுக்காக வியர்வை சிந்து, தங்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்து அந்த தொண்டர்கள். இன்னைக்கு கேப்டன் எப்பயுமே சொல்வார், இந்த கொடியில கட்டி இருக்கே அந்த கயிறு என் தொண்டருடைய நரம்புக அப்படிம்பார். இங்க தொங்குதே ஒரு விளக்கும், அது அவர்களுடைய உழைப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் எங்கள் தொண்ட கழகத்தினுடைய சிறப்பான பணியாற்றுதலும் நம்பிக்கை என்றதை என் கண்ணில் தெரியுது. அதனால தான் நான் ஆனந்திக்கிட்ட கூட சொன்னேன், 2 LED லைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆனா மரத்துக்குள்ள மறைஞ்சிருச்சு, அது எத்தனை தொண்டர்களுடைய பணம்? அதுதான் இங்க விஷுவலா வச்சிருந்தீங்கன்னா தலைவரை எல்லாரும் பார்த்திருப்பாங்களே, அதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேஜில். அதனால உங்கள் உழைப்பு என்பது சாதாரணம் கிடையாது. இந்த கழகத்திற்காக நீங்க உழைத்த உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வேன் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தில், அதுவும் 20வது ஆண்டில் உங்கள் முன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பல்வேறு விதமான விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன், டெய்லி ப்ரெஸ் மீட் பார்க்குறேன், டெய்லி ப்ரெஸ்காரங்க ஏதாவது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த வகையில் அவர்கள் நேற்று கூட நமது மாவட்ட செயலாளர் பழனி அவர்களுடைய திருமண விழாவிற்கு சென்ற போது அங்கேயும் ப்ரெஸ்ஸில் என்கிட்ட கேட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு. அது நம்ம நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் முதல்ல ஒழிக்கப்படும். அது மட்டும் இல்லை, கள்ள ஓட்டு போடுவதும் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் தேர்தல் நடக்குது. அந்த வரிப்பணம் வீணாகாம நம்ம தடுக்க முடியும். அதனால ஆனா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்து தான் நாம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை நாம கையில் எடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிக்கிறார். யார் கூட்டணியிலிருந்து? திமுக கூட்டணியிலிருந்து. திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? ஆண்டுக்கு 500 மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லிதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? 500 மதுக்கடைகளை ஆண்டுக்கு நாங்க மூடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தா 4வது வருஷம் நடக்குது. அப்ப 2000 மதுக்கடைகளை மூடி இருக்கணுமா இல்லையா? ஆனா ஒரு கடையும் கூட மூடல. அதுக்கு பதில் பிரைவேட்டாக இன்னைக்கு பார்களை அனுமதி செய்து 500 கடைகளை மூட வேண்டிய இடத்துல 800 மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை திமுகவினர் சம்பாதிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் இன்னைக்கு டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா என்று எல்லா விஷயத்திலும் இந்த நாடு போதை நாடாக மாற்றிய ஒரே பெருமைதான் இந்த திமுகவினுடைய அரசுக்கு இருக்கே ஒழிய வேற எந்த பெருமையும் இந்த அரசுக்கு இல்லை என்பதை மக்கள் கருத்தாக இந்த பொதுக்கூட்டத்திலே நான் பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பிரைவேட் பார்ஸ்ன்னு சொல்லி மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் என்ன சொன்னாரு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தமர் நமது கேப்டன் அவர்கள்.
ஆனா இன்னைக்கு நடக்கின்ற திமுக அரசு என்ன சொல்லுது? வீடுதோறும் குவார்டர் பாட்டில் வரும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே அரசு திமுக தான். இப்ப எப்படி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம் வீட்ல இருந்து, அந்த மாதிரி வருதா? இனிமே வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணலாமா? குவார்டர் வேணுமா, ஆஃப் வேணுமா, ஃபுல் வேணுமா? சந்தோஷமா எல்லாருக்கும்? அப்படியே ஆண்கள் முகத்துல அப்படியே பளிச்சுன்னு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுத. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மக்களுக்கு என்ன தேவை அதை குறிப்பறிஞ்சு செய்யுங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி எப்படியெல்லாம் நம்ம தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினாங்க. அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லி இந்த கொள்ளையர்கள் கையில இந்த ஆட்சியை கொடுத்தது தான் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையா எனக்கு வேதனையானே சொல்ல தெரியல. இன்னைக்கு இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு வீடுதோறும் கேப்டன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று எந்த ஆட்சியாவது சொல்லுமா? எது கேட்டாலும் இன்னைக்கு காசு பணம் அதுதான். இன்னைக்கு கேப்டன் சொன்னது மாதிரி வீடுதோறும் ரேஷன் பொருள், அது மட்டும் இல்லை, இலவச மருத்துவம், இலவச கல்வி, வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கி அனைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரே உத்தமர் கேப்டன் அவர்கள் தான். போகும்போது அலெக்சாண்டர் கதை தான் அடிக்கடி சொல்வார். அலெக்சாண்டர் இந்த நாட்டையே கைப்பற்றினார். சவ பெட்டியில வச்சப்போ 2 கையும் வெளியே வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாராம் அலெக்சாண்டர். எதுக்குன்னா, நான் இந்த நாட்டையே கைப்பற்றினேன், ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் செல்லும் போது என் கையில எதுவுமே இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. அதனால போகும்போது நம்ம ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. காமராஜர் அவர்கள் இறந்த போது 4 வேஷ்டி 4 சட்டை தான் அங்க இருந்துச்சு அவங்க வீட்டுல. இதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரா வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நம்ம தலைவரும் கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவருடைய உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமராஜரை பார்க்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம். இவர்கள் தான் உண்மையில் மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றிய முதல்வர்கள். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைத்த சிறந்த ஒரு முதல்வராக அவர்கள் வாழ்ந்து காமிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட மைண்ட் செட் கேப்டனுக்கு எப்பயுமே இருந்தது அப்படிங்கிறத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாலும் அந்த கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? மது ஒழிப்பு மாநாடுங்கிறார், ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம். அதே போல பார்த்தா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு? மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார். அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தை அவர்களும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியின் அவலம் எப்படி இருக்கு? உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெள்ள தெளிவாக ஒரு மோசமான ஆட்சி நடக்கிறது என்பதை கூட்டணியில இருப்பவர்களே இன்னைக்கு சொல்கின்ற நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்கு போனாலும் ஒரு கேள்வி என் முன்னாடி கேட்குறீங்க, இன்னையோட அந்த கேள்வியை நீங்க நிப்பாட்டிக்கணும். எங்க நான் போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தரப்போறார்களா, உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன, நீங்க என்ன கேட்குறீங்க? ஏன் கருத்து ஒன்றும் இல்லை. அவங்க கட்சி ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு அதை பத்தி இல்லை, ஆனா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்பதை 26ல தான் அதை நாம பார்க்கணுன்றதா என்னுடைய பதிலா சொல்றேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இனிமே அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க? நாங்க அந்த கட்சியினுடைய கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டாம். அவர்கள் கட்சியும் அவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏத்துக்கிட்டால் அதை பத்தி எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா 2026இல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இதுக்கு பதில் அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, லைனா 3 தலைவர்கள். அதை தான் நான் வந்த உடனே பார்த்தேன். அண்ணா, பெரியார், கலைஞர் 3 பேரும் இங்க இருக்காங்க. அவங்க 3 பேர் ஆசீர்வாதத்தோட ஸ்டேஜ்ல நான் உட்கார்ந்த உடனே நேரா அம்மன் வந்தாங்க. அம்மன் ஊர்வலம் வந்துச்சு. அதே நான் சொல்றேன்,
அம்மன் ஊர்வலம். அப்பயே நமக்கு தெரியுது, தலைவர் சொன்னது போல இது தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கட்சி என்பதற்கு தான் ஒரு அச்சாரமாக இந்த 20வது பொதுக்கூட்டத்தில் அம்மனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்ப சுதீஷ் பேசுறப்ப சொன்னாரு, இதே இடத்தில் நமது தலைவர் சிலையையும் வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. சுதீஷ்க்கு இது முன்னாடியே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு தூண் கட்டப்பட்டு சிலையே வைக்காம ஒரு தூண் இங்க காலியாக இருக்கிறது. அதனால அரசு உடனடியாக செவிசாய்த்து நமது தலைவர் புரட்சி கலைஞருடைய சிலையை இங்க வைக்கணும். இல்ல யாருக்காக அந்த தூண் ரெடியா இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அது காலமும் நேரமும் தெய்வமும் தான் முடிவு செய்யணும்னா நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா சுதீஷ் சொன்னாரு, இங்க கேப்டன் சிலை வைக்கணும்னு ஒரு தூண் ரெடியா இருக்கு. உடனே அரசு இதை கவனத்தில் கொண்டு அங்க தலைவர் கேப்டனுடைய சிலையை வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இவங்களை நான் சொல்றேன்னா, அறிஞர் அண்ணா இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதை சொல்லிதான் திமுக என்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன நம்புறாங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை நம்பிதான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாதுரையே இருந்திருந்தாலும் எதுக்கு இவங்களை நம்பி இந்த கட்சியை நாம ஆரம்பிச்சோன்றது தான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரன்ற கேள்வியே ஏன் முன்னாடி இன்னைக்கு வருகிறது. எங்க பாருங்க கலெக்ஷனு, கரப்ஷனு, எல்லா இடத்துலையுமே கமிஷன். இதான் நடந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை ஒழிய இதற்கு மீறி எதுவும் இங்க நடக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மகாலட்சுமி இங்க பேசுறப்ப சொன்னாங்க, அந்நியார் போறாங்க ஒரு விருது விழாவில் போனா விருது வாங்கிட்டு வர வேண்டியதுன, எங்க போனாலும் ஒரு உதவி அறிவிக்கிறாங்க. மகாலட்சுமிக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். அவங்க சொன்னது மாதிரி நாங்க பத்மபூஷன் அவார்டு வாங்கி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பாராட்டு விழாவுக்கு போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்படும் அப்படின்றத நான் சொன்னேன். இந்த முறை கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். மொத்தம் 30 மாணவர்களுக்கு அந்த கல்வி தொகையாக அங்கு அந்த மாணவர்கள் பலன் பெற்றிருக்காங்க. இது ஒரு வருஷம் கிடையாது, இனி ஆண்டுதோறும் தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தொடரும். அது மட்டும் இல்லை, ஜி டிவியுடைய தொலைக்காட்சியில் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு மலைவாழ் மனிதர், அவர் காலில் செருப்பு கூட போடாம நம்ம ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்காக அத்தனை உதவிகளை அவர் செய்தார், மிஸ்டர் அப்புசாமி. அப்போ அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, அவருக்கு நீங்க ஒரு 2 வீலர் யாராவது இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. ஆனா யாரும் வாய் திறக்கல. ஆனா நான் யாரால் வழி நடத்தப்பட்டவள்? புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் வழி நடத்த அந்த நிகழ்ச்சி அங்க நடக்கும் போது என் மன ஓட்டம் நிச்சயமாக தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்தது போல அவருக்கு நம்ம கட்சி சார்பாக உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவை அந்த நொடியிலேயே எடுத்தேன். நம்ம தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு அழைத்து அவருக்கு அந்த 2 வீலரை கொடுத்தோம். இப்போ நான் துபாய் போயிட்டு வந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும் எதற்காக போயிட்டு வந்தேன்? சைமா விருது தலைவருக்காக சவுத் இந்தியா முழுக்க ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு இஸ் த காடஸ் ஆஃப் காட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யூஸ்வலா ஆந்திராக்கு ஒன்று, கேரளாக்கு ஒன்று, கர்நாடகாவுக்கு ஒன்று, தமிழ்நாடுக்கு ஒன்று, இப்படி தான் கொடுப்பாங்க. அதுதான் சைமா. ஆனா அந்த பெருமை நமது தலைவருக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்து ஒரு சிறந்த மனிதர், ஒரு புனிதர், அவர் மனித நேயம் மிக்கவர் என்று கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்டை நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க. அது மறுநாள் நம்ம கட்சி அங்க துபாயில இருக்கிறது. மிஸ்டர் கமால் மற்றும் நிறைய நிர்வாகிகள் எப்படி நீங்கள்லாம் இங்க இருக்கீங்களோ இதே மாதிரி அன்னைக்கு மகளிர் அணி சகோதரிகள் மஞ்சள் சாரை கட்டி நம்ம கட்சியினர் வேஷ்டி கட்டி அத்தனை பேரும் ஒரு நெக்ஸ்ட் டே 16th அந்த ஒரு விழா நடந்துச்சு. அப்போ நான் கேட்கிறேன், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொல்லிதானே நம்ம தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு. இங்க துபாய் வாழ் மக்களுக்கு என்ன உதவி வேணும் என்றாலும் சொல்லுங்கள், தேமுதிக சார்பாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அங்கு இருப்பவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க?
எல்லாருமே இங்க வசதியா இருக்காங்க. உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே சொல்ற அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி மாறும் அப்படின்ற சிந்தனை தான் என் மனசுல அன்னைக்கு ஓடுச்சு. இவங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிறதுனால தான் இலவசங்களை கொடுத்து, ஓட்டுக்கு காசு கொடுத்து, கோட்டரை கொடுத்து, பிரியாணியை கொடுத்து, அடிமைகளாகவும் வறுமையாளிகளாகவுமே இந்த 50-60 வருஷமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நிலை மாறணும் என்பதற்காக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சார். அதனால மக்களே, இந்த கட்சி யாருக்காக? கேப்டன் எங்களுக்கு தெய்வம் தெய்வம். இன்னைக்கு டெய்லி கோயிலுக்கு வர்றீங்களே, தமிழகம் முழுவதும் இல்ல, இன்னைக்கு டெய்லி நம்ம கேப்டன் கோயிலுக்கு இலங்கை, அதே மாதிரி துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அது மட்டும் இல்லை லண்டன், சுவிட்சர்லாந்து, எல்லா நாடுகளிலும் இருந்து இன்னைக்கு கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க என்றால் இது சாதாரணமான சரித்திரம் கிடையாது. நம்ம தலைவர் கொடுத்த அன்பு இன்னைக்கு பல மடங்கு கேப்டன் கோயிலுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கேப்டனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவேக்காட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சினிமால இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வர்றாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா, விஜயை பத்தி நீ பேசு, உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையோ கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அறவேக்காடு பேசுது. ஒரே ஒரு விஷயம், நான் யார் பேர் சொல்ல விரும்பல, அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு நான் சொல்றது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேப்டனை மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயமாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. அந்த தைரியம் திராணி இன்னைக்கு இந்த அறவேக்காடுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க அப்பாவுடைய லெகசில இன்னைக்கு திமிரா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க பல பேர். இன்னைக்கு வாங்க, உங்க கட்சிய இன்னைக்கு சுயமா ஆரம்பிச்சு அந்த கட்சியில நீ வளர்த்து நீ ஒரு பதவியை வாங்க, அன்னைக்கு உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். எதுவுமே கிடையாது. யாரோ ஆரம்பிச்ச கட்சி, யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டரா இருந்தா அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இன்னைக்கு கேப்டனை பத்தி பேசுறீங்கன்னா அவர் கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது இங்க இருக்கிற யாருமே என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க. ஆனா எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வருஷத்துல 8 புள்ளியும், அடுத்த 4 வருஷத்துல 9 புள்ளியும், அடுத்த 2011 எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறம் தள்ளவில்லை. கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினது. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும், கேப்டனை நம்பி வந்து கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச யாருக்கும் இன்னைக்கு வரலாறு இல்லாம எல்லாம் போண்டாவும் வடை வாங்கி கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறாங்க எல்லாம். அதான் இன்னைக்கு அவங்க வரலாறு. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு கட்சி சுத்தமாயிருச்சு. யாரெல்லாம் துரோகிகள், யாரெல்லாம் இன்னைக்கு காசுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போய் ஜமக்காலத்தில் வடிகட்டிய சொக்க தங்கங்களாக எங்கள் தொண்டர்களும் மகளிரணி நீங்க இருக்கீங்களே, இது போதும், இது போதும். விவேகானந்தர் சொன்னார், ஒரு ஊருக்கு 10 இளைஞர்கள் இருந்தா போதும், நாட்டை திருத்தும். சுத்தமான உண்மையான கேப்டன் மீது விசுவாசம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் போதும், நிச்சயம் வரலாற்றை நாம் அனைவரும் கூடி நம்ம மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்றது சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறையும் நீங்க எடுத்துக்கங்க, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள், டாக்டர்கள், மக்கள் நல பணியாளர்கள், எல்லா துறையிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம கேட்டா நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்வாரு, நாங்க கொடுத்த வாக்குறுதியில எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக மக்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து
மக்களை ஏமாற்றிய திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. இன்னும் இருக்கின்ற 1.5 வருஷம் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை அட்லீஸ்ட் மக்களுக்காக நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு கார் பந்தயம் வச்சாங்க. யாருக்காக வச்சாங்க? பல விஷயம் அது பின்னாடி பேசுறாங்க. யாரையோ ஒருத்தரை திருப்தி படுத்துறதுக்காக அந்த கார் பந்தயத்தை இங்க உதயநிதி ஸ்டாலின் நடத்தினாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. 4000 கோடி செலவுங்கிறாங்க. இதே சிட்டியில தான் நம்மளும் வாழ்றோம். ஏதாவது ஒரு சாலை, ஏதாவது ஒரு ரோட் இங்க நல்லா இருக்கா? கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒரு ரோடு எதுவுமே இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற சாலைகள் தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு இதே சாலிகிராமம், இன்னைக்கு சிட்டியில அத்தனை ரோடுகளும், பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு 2 வீலர்ல போறீங்க, உங்களுக்கு தெரியும், குண்டும் குழியிலையும் அடிச்சு ஸ்பைனல் கார்டு போய் எந்த பள்ளத்துல யார் விழுவாங்க யார் எழுவாங்கன்னு தெரியாத அளவு ஒரு மோசமான ஒரு சாலை அமைப்பு. கேட்டா சிங்கப்பூருக்கு இணையான சிட்டியை நாங்க உருவாக்குவோம், சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று வீர வசனம் பேசிய இந்த திமுகவினர் இந்த 3.5 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அந்த கார் பந்தயம் வைக்கல, யாரு கேட்டா? 4000 கோடி யாருடைய காசு? மக்களுடைய வரிப்பணம். அந்த மக்கள் வரிப்பணத்தை உங்க சுயலாபத்திற்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நடத்துறீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசு இங்க எங்கேயாவது இருக்குமா என்று மக்கள் கேள்வியாக இதை நான் கேட்கிறேன். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரு அண்ணா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு திமுக அதே காலையே நானும் சொல்றேன், கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க, காவேரியை விட்டு கொடுத்துட்டாங்க, கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜட்ஜு சொல்றார், கருணை தொகையை உடனடியாக தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கார். அந்த நீதிபதிக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். அதனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடை விட்டுட்டு இன்னைக்கு கள்ளச்சாராயத்தையும் காவேரியையும் கச்சத்தீவையும் விட்டு கொடுத்ததுதான் இந்த திமுகவினுடைய பெருமையை ஒழிய வேற இங்க சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ நான் என் உரையை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தலைவர் இறந்த போது கழுகு உருவத்துல கேப்டன் கூடயே வந்தாரு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது என்று ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி வந்ததே கிடையாது, எவ்வளோ பேர் இறந்திருந்தாலும். ஆனா அந்த கழுகை வச்சு ஒரு கதை. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஆனா அதை எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மானே போய் கொத்தும், சண்டைக்கு இழுக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. அன்னி சொன்னாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது தொல்லை பொறுக்க முடியலன்னா கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பறக்கும் பறக்கும் பறக்கும், வானுயர கழுகு பறக்கும். காக்காவால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பறக்கவே முடியாது, ஆக்சிஜன் லெவல் இருக்காது, கீழே வந்துடும். அப்போ கழுகு தான், காக்கா தான். அதனால இன்னைக்கு தேமுதிகவை பற்றி ஏளனம் பேசுபவர்களை புறம் தள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே கழுகாக இருந்து இந்த காக்கைகளை புறம் தள்ளி நம்முடைய எண்ணம், செயல், கோல் எல்லாம் ஒன்றே ஒன்று, 2026 வெற்றி பெறுவது என்பதை உறுதியாக மனதில் கொண்டு வீறு நடை போடுவோம். கேப்டன் மறையல, இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை கேப்டன் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டின நீங்க எல்லாருமே கேப்டன் தான். இன்னைக்கு எல்லோ சாரி கட்டின நீங்க எல்லாமே லேடி கேப்டன்ஸ். அதனால சொல்றேன், கேப்டன் எங்கும் போல, கேப்டன் உருவில் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேளுங்க, வாங்க கேப்டன், வாங்க கேப்டன் தான். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மக்கள் மரியாதையோட அழைக்கின்ற ஒரே கட்சி தேமுதிக. அதனால நம்ம தலைவர் உங்க ரூபத்தில் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த 20வது ஆண்டிலே நாம் அனைவரும் தலைவர் சொன்னது போல
லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அமைத்து அது மக்கள் ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் உறுதிமொழி ஏற்போம். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க எவ்வளோ இலவச பொருட்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு 1000 பேருக்கு மேல கொடுக்க தயாராக இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்றதை கேட்டேன். தையல் மிஷின், அயன் பாக்ஸு, அரிசி, அப்புறம் குடங்கள், அது மட்டும் இல்லை ஆட்டோ சகோதரர்களுக்கு யூனிஃபார்ம் என்று பல்வேறு விதமான தையல் மிஷினு எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே தலைவர் நமக்கு காட்டிய வழி. அன்னைக்கு காமிச்சாரு நடிகராக இருந்த போது, இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதுதான் ஒரு பொதுக்கூட்டம், ஒரு எதுவா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அங்கே ஒரு 1000 பேர் பெனிஃபிட் ஆகணும். இதுதான் நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. அதனால இன்னைக்கு இந்த பலனை பெறும் பயனாளிகள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தலைவர் எப்பொழுதும் நமக்கு சொன்னது போல இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும் என்பதை கூறி நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.